வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சாதாரணமான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்திருக்க மாட்டீங்க. சாதாரணமான பலன்களும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் கிடைத்திருக்காதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இருண்ட கட்டத்திலிருந்து வெளிச்சத்திற்கு வரப்போகின்ற நாட்கள் வரை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டும்தாங்க பார்த்துருப்பீங்க. கால் வைத்த இடமெல்லாம் கண்ணு வீடி போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க எங்கெல்லாம் கால் வைக்கீங்களோ அங்கெல்லாம் குழப்பமான சூழ்நிலைகள், எங்கு சென்றாலும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள். நீங்கள் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வருவதற்கே உங்களுடைய வாழ்க்கை பாதி வாழ்க்கை போயிடும். இதுல எங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள்ள ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். விருச்சிகம் ராசி அன்பர்களே, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒருபோதும் இப்படி சிந்தித்தது உண்டா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் பையிலாக கூறுங்கள். எல்லாருக்கும் ஏதாவது நடக்குது, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தாமதமாக என்னுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கிறது என்று சில கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் கேட்டுக்கொண்டே தாங்க இருப்பீங்க. ஏன் அப்படின்னா, மற்றவங்களுடைய வாழ்க்கையில நல்லது என்பது உடனே நடந்துவிடும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில தான் நீங்க எவ்வளவுதான் வாழ்க்கையில முட்டி மோதி பார்த்தாலும் நல்லது என்பது தாமதமாக மட்டுமே நடக்கும். அதனால உங்களுக்குள்ள பல கேள்விகள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். என்னடா நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுதான் நல்லது நடக்கும், நம்மளும் முடிந்த அளவுக்கு கடின உழைப்பை போட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம், இருந்தாலும் எனக்கு மட்டும் நல்லதும் நடக்க மாட்டேங்கிறது, எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில உண்டாக மாட்டேங்கிறது அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். நானும் முயற்சி செய்கிறேன், ஆனா எனக்கு மட்டும் ஒரு நாள் கூட ஏதாவது நன்மைகள் நடப்பது போல தோன்றவே மாட்டேங்கி அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். உண்மை என்ன அப்படின்னா, நீங்க தோல்வி அடையக்கூடிய ஒரு மனிதர்கள் கிடையாது. நீங்க ஒரு சோதனை கட்டத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனா அந்த சோதனை அனைத்துமே இந்த ஒரு நேரத்தில் முடிவடைய ஆரம்பிக்கும். முடிவடைந்து அது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளை இனிமே உருவாக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்க பார்த்த விஷயங்கள், பார்த்த தடைகள் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நிலையானதாக இருக்காது. ஆனா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை என்பது அழகாக மாற ஆரம்பிக்கும். நீங்க நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறி உங்களுடைய வாழ்க்கையை அது நல்ல ஒரு நிலைமைக்கு போக வைக்குங்க. இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய தற்போதைய நிலை எப்படி தெரியுமா இருக்கும்? இப்போ வரைக்கும் விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உள்ளுக்குள்ள அதிக அழுத்தம் என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும். வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு நீங்கள் வாழ்ந்த நாட்கள் என்பது நிச்சயமாக இருக்கும். அதனால உள்ளுக்குள்ளேயே நீங்க அதிகமாக அழுத்தங்களை வைத்துக்கொண்டு உள்ளுக்குள்ளேயே வைத்து வாழ்ந்து வந்த ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. வெளியில எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம், எந்த விதமான பிரச்சனைகளும் நமக்குள்ள ஏற்படாது, எல்லாத்தையும் நம்ம பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனது உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அது எப்படிப்பட்ட ஒரு மனதாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக ஆக்கத்தாங்கப்படும். அதை யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. யாரிடமும் முழுமையாக ஓப்பனா பேச முடியாத ஒரு நிலைமைக்கு நீங்க வந்திருப்பீங்க. உங்களுக்குள்ள அவ்வளவு கவலைகள் இருக்கும், வெளியில் சொல்ல முடியாத ஆதங்கங்கள் கூட இருக்கும். அது எதையுமே நீங்க மற்றவங்ககிட்ட முழுமையாக கூற மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு மர்மமான நபர்கள், எதையுமே வெளியில் கூறக்கூடாது, உங்களுடனே வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அதனால இதை பற்றியும் நீங்க மற்றவங்ககிட்ட ஓப்பனா பேச மாட்டீங்க. எது நடந்தாலும் உங்களுடைய உள்ளுக்குள்ளேயே வைத்துக் கொள்வீங்க. எல்லாத்தையும் நீங்களே சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. நீங்க அமைதியாக எல்லா விதமான தடைகளையும் தாண்டி வந்து கொண்டிருப்பீர்கள். எவ்வளவு தடைகள் ஏற்பட்டாலும், எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் யாரிடமும் போய் நான் இருக்க மாட்டேன் என்று கூறக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. நீங்க ஸ்ட்ராங்காகத்தான் இருப்பீங்க, ஆனா உள்ளுக்குள்ள காயங்கள் அதிகமாக இருக்கும். காயங்கள் எந்த அளவுக்கு இருந்தாலும் உங்களுடைய வெளியில் இருக்கக்கூடிய உங்களுடைய தைரியத்தையும் உங்களுடைய அதிகப்படியான என்னால எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திறமையையும் எப்பயுமே நீங்க விட்டுவிடவே மாட்டீங்க. யாராக இருந்தாலும் எதிர்த்து நிற்பீங்க, எதற்கும் பயப்பட மாட்டீங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர்களாகத்தான் நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனா உங்களுடைய மனநிலை எப்பொழுதுமே அதிகமாக யோசிக்கும். யாரையும் அவ்வளவு சீக்கிரத்துல நம்பி விடாது. அது மட்டும் இல்லாம பழைய நினைவுகளை நினைத்து உங்களை நீங்களே தேவையில்லாத அளவுக்கு பிரச்சனைக்கு ஆளாக்கி கொள்வீங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைமை உங்களுக்குள்ள இருக்கும். இப்போதைய உங்களுடைய கட்டம் என்ன தெரியுமா? பழைய வாழ்க்கை முறிந்து கொண்டிருக்கும், அது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். புதிய வாழ்க்கை உங்களுக்குன்னு உருவாக ஆரம்பிக்கும். இதனால தான் உங்களுக்குள்ள கன்ஃபியூஷனும் சரி, உங்களுடைய மனவலிகளும் இந்த ஒரு நேரத்துல அதிகமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனால என்ன செய்வது என்று தெரியாம உங்களுக்குள்ள நீங்களே பிரச்சனைகளை உருவாக்கி கொள்வீங்க. இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு நடக்க போவது என்ன தெரியுமா? உங்களிடம் நேராக சொல்ல வேண்டும் என்றால், நீங்க பெரிய ஒரு இடத்திற்கு போக போறீங்க. அதற்காக உங்களுடைய
மென்டலியாக நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க ஆரம்பிக்க வேண்டும். யாராவது உங்களை பேசினால் கூட உடனே நீங்கள் சண்டை போடாமல் அதை நீங்கள் பேச்சுவார்த்தையால் முடிக்கக்கூடிய ஒரு நபராக மாற வேண்டும். உண்மையான பாதையை உங்களுக்குன்னு காட்டுவாங்க. ஆனால் அந்த ஒரு பாதையில் பயணித்து போக வேண்டியது உங்களுடைய வேலையாகத்தான் இருக்கும். பாதையை மட்டும்தான் அவங்க காட்டுவாங்க. அந்த பாதையில் போனால் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் தாங்க மாறணும். தவறானவர்களை நீங்கள் எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீக்கிறீங்களோ அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப நாட்கள் கிடையாது, மிகவும் அருகில் வந்துவிட்டது. இந்த ஒரு நாளை மட்டும் எப்படியாவது நீங்கள் உங்களுடைய கைக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். அதற்கு நீங்கள் உங்களை முதலில் நம்ப வேண்டும். நம்பி உங்களுடைய முடிவுகளை நீங்கள் சரியாக எடுத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமாக போக ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நடக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்டுங்கிறது கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடம் போலதாங்க இருக்கும். இதை அனைத்தையும் நீங்க உணர்ந்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே பொறுமையாகத்தாங்க நடக்கும். நீங்களே காத்திருந்து இதனை எப்படியாவது பெற்று பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இனிமே எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து உங்களை நிச்சயமாக தீர்க்கவும் ஆரம்பிக்குங்க. இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய ஒரு பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவான், விருச்சிகம் ராசியின் அதிபதியாக இருப்பது செவ்வாய் பகவான் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுக்குன்னு ஒரு எனர்ஜியை அதிகரிக்க செய்வார். இதனால நீங்க அதிகமான வேலைகளை பார்ப்பீங்க. உடனே சோர்வடைந்து விட மாட்டீங்க. மனதிற்குள் எவ்வளவு வழிகள் இருந்தாலும் அதனை வெளியில் காட்ட மாட்டீங்க. உங்களுடைய வேலை விஷயத்திலும் நீங்கள் காட்ட மாட்டீர்கள். வேலை என்று வந்துவிட்டால் அந்த ஒரு வேலையை நீங்க முடித்தே ஆக வேண்டும் அப்படின்னு அதற்காக ஓடக்கூடிய ஒரு மனிதராக எப்போதுமே நீங்க மாறிவிடுவீங்க. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில எனர்ஜி என்பது இந்த ஒரு நேரத்துல அதிகரிக்க ஆரம்பிக்கும். என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது என்பதை நீங்களே புரிந்து கொள்வீங்க. உங்களுக்குள்ளேயே தன்னம்பிக்கை என்பதும் அதிகமாக வளர ஆரம்பிக்கும். தன்னம்பிக்கை என்பது அதிகமாக வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை அது நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா போக வைக்குங்க. தைரியமான முடிவுகளை நீங்க இனிமே எடுப்பீங்க. தைரியமான முடிவுகள் எடுத்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக போக ஆரம்பிக்குங்க. உங்களுக்குள்ள நல்ல ஒரு நிலைமைகள் இனிமே நல்ல ஒரு நிலைமைகள் மாற ஆரம்பிக்கும். அந்த ஒரு நிலைமைகளை நீங்கள் பொறுமையாக ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதும். உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றியும் கொடுக்கும். எந்த விதமான பிரச்சனைகளும் வராம எல்லாத்தையும் நல்ல ஒரு படியா உங்களுடைய வாழ்க்கையை கொண்டும் போகும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில பணத்தாலையும் தொழிலாலையும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய தொழில் விஷயத்தில் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்குன்னு அதிகமான வேலைகள் நின்று கொண்டிருந்த வேலைகள் கூட இந்த ஒரு நேரத்தில் வேகமாக அந்த ஒரு வேலைகள் தொடங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் அதிகமான நாட்கள் அதிகமான வருடங்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட வேலைகள் அனைத்தும் இந்த ஒரு நாளில் உங்களுக்குன்னு தொடங்க ஆரம்பிக்கும். அது வேலைகளாக இருக்கலாம், உங்களுடைய தொழிலாக இருக்கலாம். அதை ஆரம்பத்தில் தொடங்கி ஏதாவது ஒரு தடைகள் மூலமாகவோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் மூலமாகவோ நீங்க நிறுத்தி வச்சிருப்பீங்க. அதை இந்த ஒரு நேரத்துல நீங்க மறுபடியும் தொடங்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நேரம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். அதனை நீங்கள் தொடங்கி பாருங்கள். போதுமான அளவுக்கு உங்களுக்கு லாபம் என்பது நிச்சயமா கிடைக்க ஆரம்பிக்கும். புதிய வாய்ப்புகள், புதிய வேலைகளை தேடி போவது, புதிய ஒரு தொழிலை தொடங்குவது, இதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு பயனுள்ளதாக மாறிவிடும். அதிக பெரிய அளவில் கை கொடுக்கவும் ஆரம்பிக்கும். எனவே இதனையும் நீங்கள் செய்து பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கை அழகானதாகவும் மாறிவிடுங்க. உங்களுடைய திறமைகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அதிகமான பலன்களை அளிக்கும். எனவே உங்களுடைய திறமைகளை மட்டும் இந்த ஒரு நேரத்தில் கைவிடாதீர்கள். உங்களை நீங்கள் நம்பி உங்களுடைய முடிவுகளை எடுத்து பாருங்கள். அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை உங்களுக்கு தேடி கொடுக்குங்க. பண விஷயத்தில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு பணமானது உங்களை தேடி வரும். திடீரென்று ஒரு முன்னேற்றம் உங்களுடைய பணத்தில் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பணமானது உங்களை தேடி வரும். அந்த ஒரு பணத்தின் மூலம் உங்களுடைய ஆசைகள், நீங்க உங்களுக்கான வேண்டியது என அனைத்தையுமே நீங்க இந்த ஒரு நாளில் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு திடீரென்று பணம் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும். புதிய இன்கம்கான ஒரு சோர்ஸும் நிச்சயமாக உருவாகும். சைடு இன்கமாக ஒரு பணமும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் வந்து கொண்டிருக்கும். நீங்க காத்திருந்த நல்ல ஒரு நிலைமைக்கு இந்த ஒரு நாளானது உங்களுக்கு போவதற்கு அதிக ஒரு வாய்ப்புகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். அதை நீங்கள் எப்படி தக்க வைத்துக் கொள்கிறீர்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் இனிமே எப்படி தெரியுமா தீர ஆரம்பிக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உடனடியான பிரச்சனைகள் அனைத்துமே தீராது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையான ஒரு மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். அது நடந்து உங்களுடைய வாழ்க்கையை அழகானதாக மாற்றவும் செய்யுங்க. உங்களை விட்டு போனவங்க இந்த ஒரு நேரத்துல
உங்களை விட்டு போனவங்க இந்த ஒரு நேரத்தில் ஏன்டா நான் அவங்கள நம்ம விட்டு போனோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னா உங்களை பற்றி அவங்க தவறாக நினைத்து போயிருப்பாங்க. ஆனால் இருக்கிறதில் நீங்கள் தான் நல்ல மனிதர்கள், நீங்கள் செய்யாத தவறுகளுக்கு குற்றங்களை அனுபவித்து விட்டீங்க என்று அவங்களே புரிந்து கொள்வாங்க. அதனால உங்களை ஏன்டா விட்டு போனோம் அப்படின்னு அவங்க இந்த ஒரு நேரத்தில் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எமோஷனலாக இந்த ஒரு நேரத்தில் நிலையான ஒரு மனிதராக ஆக ஆரம்பிப்பீங்க. யார் என்ன கூறினாலும் உங்களுடைய இடத்தை மட்டும் மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்காதீருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றியை காணவே முடியாது. இதுவரைக்கும் நீங்கள் உடைந்தது கிடையாது. நீங்கள் உருவாக்கப்படுவதற்காக மட்டுமே நீங்கள் உடைக்கப்பட்டீங்க என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். உங்களுக்கு நான் அதற்கும் பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.